வணக்கம் அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாம் சிந்திக்கிறது, செயல்படுவது, பேசுவது, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதை நோக்கி இருக்கு? சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும், அல்லது ஒரு சொத்து வாங்கணும், வீடு கட்டணும், காரு வாங்கணும், வண்டி வாங்கணும். இது வேகமாக நடக்கணும். இதை தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதுபோல துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சீக்கிரமாக முன்னேறுவதற்கு என்ன பண்ணணும்? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம். நம்ம சீக்கிரமாக நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா, கிரகங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் மாறுபடுகிறது, நமக்கு பார்வை செலுத்துகிறது. ராசியாதிபதி பலம் பலவீனத்தை பொறுத்து நம்மளுடைய முடிவுகளை, செயல்பாடுகளை செய்கிறோம். இது போதுமா? ஏன்னா இப்போ இந்த கிரக மாற்றங்கள்லாம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? பெரிய ராஜயோகத்தை தருகின்ற இடத்துல இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? நமக்கு கிரகம் வந்துருச்சு, 9ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் வாக்கியத்தை அள்ளித்தரப்போகிறார், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து எதிரிகளையெல்லாம் தூள் தூளாக்க போகிறார். இப்படி 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு, சொல்லிட்டே போலாம். இந்த கிரகங்கள் மாறும்போது துலாம் ராசியில பிறந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வேகமா முன்னுக்கு வரணும், நம்ம சம்பாதிக்கணும், பலவிதமான சொத்துக்களை நம்ம வாங்கணும், அல்லது யாரிடத்திலையும் கையேந்தாத நிலையில் நாம் ஒரு செல்வந்தனாக, ஒரு வசதி படைத்தவனாக வாழ வேண்டும். அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்க. இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன? ஒவ்வொரு துலாம் ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும், வேலைக்கு போறவங்க, அல்லது கூலி வேலைக்கு போறவங்க, தொழில் நடத்துறவங்க, அல்லது வீட்டிலேயே இருக்கக்கூடிய நபர்கள், அல்லது எதுலேயுமே நம்மளுடைய ஒரு கான்சன்ட்ரேஷன் சரியா செலுத்த முடியல, நம்மளுடைய தொழிலில் செய்ய